friends, welcome back to my channel Retriever Glitz. இன்னைக்கு நாம cat and kittensக்கான வேக்சின் பத்தி தாங்க பார்க்க போறோம். Cats and kittensக்கு என்னென்ன வேக்சின் இருக்கு, எப்போ எல்லாம் நம்ம அதை போடணும், வேக்சின் போடுறதால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அண்ட் ஃபெலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய பூனைகளுக்கான தடுப்பூசினா என்ன, அதற்கான ஷெட்யூல் பற்றியும் அவைகளுக்கு வரக்கூடிய டிசீஸ் பற்றியும் டிசீஸ்க்கான சிம்டம்ஸ் பற்றியும் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறோம். பொதுவாக நாம் ஒரு கிட்டனை அடாப்ட் பண்ணணும்னா 2 months அதாவது 8 weeks ஆகுது கண்டிப்பாகவே ஆயிருக்கணும். 8 weeksக்கு அப்புறமா தான் நம்ம வேக்சினை பற்றி யோசிக்கணும். நீங்கள் ஃபாரின் கேட் வச்சுருந்தீங்கன்னா லைக் பர்சியன், ஹிமாலயன் கேட் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா 6 to 8 weeksல இருந்தே நீங்கள் வேக்சினை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபாரின் ப்ரீடுக்கு வேக்சின் போடலாம், ஆனால் நம்ம நாட்டு பூனைக்கு வேக்சின் போடணுமான்னு சில பேர் கேட்பாங்க. ஆமாங்க, கண்டிப்பாகவே போடணும். அப்போ தான் அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க. கேட் குட்டி போட்டதுல இருந்து 8 weeks வரை மதர் ஃபீடிங் கண்டிப்பா தேவை. அப்பதான் குட்டிங்க ரொம்ப ஆக்டிவா அண்ட் நோய் எதிர்ப்பு சக்தியோட இருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே குட்டிங்க இருக்கிறதால பெரிய அளவு நோய்கள் வர்றதில்ல. அதுக்குன்னு வேக்சின் போடாம விட்டுறக்கூடாது. வீட்டில் போட்ட கிட்டன்ஸா இருந்தா 8 weeksல இருந்து வேக்சினை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நீங்க வெளியில இருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா எவ்வளவு நாள் ஆயிருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. 8 weeks கம்ப்ளீட் ஆன கிட்டன்ஸா இருந்தா ரொம்பவே நல்லது. இது மாதிரி அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஜென்ரலா நம்ம வேக்சினை ஃபாரின் பிரீடா இருந்தா 6 weeksல இருந்தும், நம்ம நாட்டு பூனைகளா இருந்தா 8 weeksல இருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். வேக்சின் நாம எதுக்காக போடணும்னா அவைகளுக்கு நோய் தொற்று ஏற்படாம இருக்க அண்ட் அவைகளோட உயிர்களை பாதுகாக்க. இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவைகளோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கலாம் அண்ட் இவைகளோட ஆயுள் காலத்தையும் நீட்டிக்க வைக்கலாம். நெக்ஸ்ட் நாம என்னென்ன வேக்சின் போடலாம்னு பார்ப்போம். 8 weeks ஆன கிட்டனை நாம வேக்சின்காக கொண்டு போகும்போது வெட்டினரி டாக்டர் 2 டைப்பான வேக்சினை பத்தி நமக்கு சொல்லுவாங்க. ஒன்று ரேபிஸ், இன்னொன்று கோர். கோர் அப்படின்னா அதிகமா காமனா வரக்கூடிய நோயை கோர்னு சொல்லுவாங்க. இதுக்கு எதிராக போடுற வேக்சினை தான் கோர் வேக்சின்னு சொல்றாங்க. இதை பத்தி வெட்டினரி டாக்டர் கிளியரா டீட்டெயில்டா சொல்லுவாங்க. இந்த வேக்சினை நாம ஃபாலோ பண்ணா கேட் அண்ட் கிட்டனை பாதுகாக்கலாம். இதனால இவைகளோட ஆயுளை கூட்டி பாதுகாப்பா ஆரோக்கியமா நம்ம கூட வச்சுக்க முடியும். உடனே வேக்சின் போட்டா ஆயுளை கூட்டிட முடியுமான்னு கேட்காதீங்க. அது அப்படி இல்லைங்க. வேக்சினை போடுறதால நம்ம கேட்டுக்கோ கிட்டனுக்கோ சீரியஸ் டிசீஸ் வராது. அதனால அவைகள் ரொம்ப வருஷத்துக்கு ஆரோக்கியமா ஆக்டிவா நம்ம கூட இருப்பாங்க. இதுக்காகத்தான் வேக்சின் நம்ம போடுறோம். எப்போ வேக்சின் போடணும்னு நம்ம கேட்டோட சூழ்நிலையை பார்த்து தான் டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க. கேட் ஆர் கிட்டன்ஸ் இது இன்டோர்ல வளருதா இல்லது அவுட்டோர்ல வளருதா, இப்படிப்பட்ட டீட்டெயில்ஸை தெரிஞ்ச அப்புறமா தான் வேக்சின் போடுறத முடிவு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கேட்டோட ஹைட், வெயிட் இதை பொறுத்து தான் வேக்சினோட டோசேஜை டிசைடும் பண்ணுவாங்க. சிலருக்கு டவுட் வரலாம், எங்கள் கேட்டுக்கு 2 months ஆயிடுச்சு அல்லது அடல்ட் ஆயிடுச்சு அல்லது நான் இதுவரை வேக்சினே போட்டதில்லை, இனி போடலாமா அப்படின்னு பலருக்கு டவுட் வரும். கண்டிப்பாக எப்பவும் போடலாம். அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. இனி வேக்சின் எப்போ போடுறதுன்னு பார்க்கலாம். 8 weeks ஏஜ் உள்ள கேட்டுக்கு ஃபர்ஸ்ட் டோஸ் ரேபிஸ் வேக்சின் போடலாம். இது வைரஸால ஏற்படக்கூடியது. இந்த ரேபிஸ் வேக்சின் எதுக்குன்னு சொன்னா, நம்ம கேட் இப்போ வெளியில போயிடுச்சுன்னா வெளியில இருக்க மற்ற வெறிபிடிச்ச விலங்குகள் இதை கடிச்சிச்சுன்னா இந்த வைரஸ் நம்ம கேட்டுக்கு வந்துடும். அதாவது வெறிபிடிச்ச விலங்குகளோட உமிழ்நீர்ல இருக்க வைரஸ் நம்ம கேட்டுக்கு பரவும். இந்த டைம்ல நம்ம கேட் நம்மளை கடிச்சிச்சுன்னா நமக்கு இந்த வைரஸ் தொற்று பரவிடும். அதனால இந்த ரேபிஸ் வேக்சின் போட்டா அவைகளும் சேஃபா இருப்பாங்க, நம்மளும் சேஃபா இருந்துக்கலாம். சில கேட்ஸ் கெஸ்ட் யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா ரொம்ப அக்ரெசிவா இருப்பாங்க, அதனால கடிக்க வாய்ப்பு இருக்கு. சிலர் தூக்கி விளையாட ஆசைப்படுவாங்க, அதனாலையும் கடிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இதுவே நம்ம கேட்டுக்கு ரேபிஸ் வேக்சின் போட்டிருந்தோம்னா எந்த பயமும் இல்லாம இருக்கலாம், கடிச்சாலும் எந்த பாதிப்புமே இருக்காது. 8 weeks முடிஞ்ச ஒரு கேட்டுக்கு ரேபிஸ்க்கான ஃபர்ஸ்ட் மெயின் டோஸ் போடுவாங்க. அடுத்து 2 weeks கழிச்சு ரேபிஸ்க்கான பூஸ்டர் வேக்சின் போடுவாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்து ஒரு 10 days கழிச்சு மெயின் டோஸான
FERCPங்கிற ஒரு வேக்சின் வந்து போடுவாங்க. இது போட்ட அப்புறமா 2 வீக்ஸ் கழிச்சு பூஸ்டர் டோஸான செகண்ட் டோஸ் வந்து போடுவாங்க. எதுக்காக இந்த FECRP வேக்சின் அப்படின்னா நம்மளோட கேட்டுக்கோ கிட்டனுக்கோ 3 விதமான வைரல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட வந்து வாய்ப்பு இருக்கு. FERCP அப்படின்னா ஃபெலைன் வேக்சின். RCP அப்படிங்கிறது 3 வகையான வைரல் கிருமிகளான ட்ரைனோட்ரெக்சீடஸ், கெலசி வைரஸ், ஃபென்லோகோஃபனியா அப்படிங்கிற வைரஸை வந்து குறிக்கும். ஃபென்லோகோஃபனியாங்கிறது வைரஸால வருது. இது இளவயது பூனைக்குட்டிகளையும் ரொம்ப வயசான பூனைகளையும் தாக்கி உயிரிழப்பை வந்து ஏற்படுத்தும். ட்ரைனோட்ராக்சைடஸ் இது பூனைக்குட்டிகளோட சுவாச பாதையை தாக்கி அதிக அளவு உயிரிழப்பை ஏற்படுத்தும். அண்ட் இது வந்து ஹெர்பஸ். இந்த FERCP வேக்சின் போட்டு 10 டேஸ் அல்லது வந்து ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு பூஸ்டர் டோஸ் வந்து போடுவாங்க. அதுக்கப்புறமா 1 இயர்க்கு ஒரு வாட்டி இந்த FERCP வேக்சின் வந்து போடணும். திரும்ப சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரேபிஸ்க்கான வேக்சின் மெயின் டோஸ் அதாவது ஃபர்ஸ்ட் டோஸ், அதுக்கப்புறமா 2 வீக்ஸ் கழிச்சு பூஸ்டர் டோஸ் அதாவது செகண்ட் டோஸ் வந்து போடுவாங்க. இது மட்டும் இல்லாம FERCP மெயின் டோஸ் அதாவது ஃபர்ஸ்ட் டோஸ் ஃபர்ஸ்ட் போடுவாங்க. அதுக்கப்புறமா 2 வீக்ஸ் கழிச்சு பூஸ்டர் டோஸ் அதாவது செகண்ட் டோஸ் வந்து போடுவாங்க. இந்த 2 வேக்சினும் எவ்ரி இயர் நம்ம கரெக்டா போட்டோம்னா நம்மளோட கேட் அண்ட் கிட்டன்ஸ் வந்து ரொம்பவே பாதுகாப்பா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கேட் வளர்க்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டான இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.